13 வயசு சின்ன பொண்ணு திடீர்னு பாண்டாவா மாறிடுறா. அதுவும் ரெட் கலர்ல. இப்படி இருக்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? அது மட்டும் இல்லாம அவ ரெட் பாண்டாவா மாறும்போது என்னென்ன பண்றா? அவளோட கண்ட்ரோல்ல தான் இருக்காளா? அதுக்கப்புறம் மறுபடியும் அவ எப்படி நார்மல் லைஃப்க்கு வரா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஃபிலிம்ல நம்ம பார்க்க போறோம். இது 2022ல ரிலீஸ் ஆன டர்னிங் ரெட் அனிமேட்டட் ஃபேண்டசி காமெடி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுலேருந்தே பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு தான் வளரணும். அவங்க எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க விருப்பப்படி தான் நம்ம வளரணும். இப்படியே இருந்தால் நம்மளோட ஆசைகளை நம்ம எப்போ தான் நிறைவேற்றிக்கிறது? இப்போ எனக்கு 13 வயசு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏன் விருப்பப்படி தான் நான் இருப்பேன். இவளோட பேர் லீ. இவளோட விருப்பப்படி தான் இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் சொதப்பல்ல தான் முடியுது. அப்படியே சொதப்புனா கூட இவ படிப்பில் ஃபர்ஸ்ட்டு தான். எல்லாத்துலேயுமே சென்டம் தான் வாங்குவா. ரொம்பவே சூப்பராக படிப்பா. படிப்பில் மட்டும் இல்லாமல் இவன் மியூசிக்லேயே சிறந்தவளாக தான் இருப்பாள். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் டேலண்டாக இருக்கிறது அந்த ஸ்கூல்லேயே சில பேர்த்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இவளுக்குன்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவளோட பேர் மரியம், இவளோட பேர் பிரியா, இன்னொருத்தி ஆபி. இவங்க 3 பேரும் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பையனை பார்க்குறாங்க. 4 பேர் 4 விதமான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. இவெல்லாம் ஒரு பையனா அப்படிங்கிற மாதிரி மல்லி பேசிக்கிட்டே ஒரு மியூசிக் ட்ரூப்போட பிக்சர் எடுத்து காமிக்கிறான். இங்கே பாருங்க பசங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 5 பேர் இருப்பாங்க. அவங்க 5 பேருமே செம சூப்பராக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மியூசிக் போடுறவங்க. இவங்க 4 பேர்த்துக்குமே இவங்கள ரொம்பவே பிடிக்கும். இப்போ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவ போகிற பஸ் வந்துருதா. நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு கிளீனிங் ஒர்க் இருக்குன்னு அவள் கிளம்ப பார்க்குறா. ஆனால் அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை விடாமல் என்ன மாரி நீ போ பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவளை என்டர்டெயின் பண்ணுறாங்க. அவளும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு லீக்கு. இந்த மியூசிக் பேண்ட் நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கேன். இப்போ எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பஸ்ஸில் ஏறி போயிடுறா. இவ ஒன்றும் அவள் இஷ்டப்படிலாம் வாழலை. அவங்க பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். இவளோட விருப்பப்படி வாழ்றதா அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதா அவ கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவ நேராக அவங்களோட குடும்ப பாரம்பரியமான கோவிலுக்கு தான் வந்திருக்கா. இங்கே இவ ஒர்க் பண்றா. இவங்க அம்மாக்கு அப்புறம் இவ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவங்க அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க தான் இவளோட அம்மா. நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கே ரொம்ப பாதிரி போய் கேட்டு அவளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவ எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ மார்க் எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க இப்போ இருக்கிற கோவிலில் இருக்கிற கடவுள் சாமி கிடையாது, இவங்களோட முன்னோர்கள். இவங்களோட பேர் சன்யி. இவங்க தான் ரெட் பாண்டாவோட காவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க தான் இந்த கோவிலை பாதுகாத்துட்டு சுத்தம் பண்ணி எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. வர மக்களுக்கும் இவங்களோட அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த கதையை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்ம பொண்ணு லீயும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த இடத்தவே ஃபுல்லாக தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறமா அங்கே வர மக்களுக்கு இந்த கோவிலை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. அந்த ரெட் பாண்டாவோட கதையை நம்ம லீ வேஷம் போட்டு அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ திட்டத்தட்ட இவ ஈவினிங் ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கோவிலை பூட்டிட்டு இவங்க நேராக இப்போ வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டில் ரொம்பவே சூப்பராக சமையல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம லீயோட அப்பா தான். இவர் இப்படி குக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஆடாக அந்த மியூசிக் ட்ரூப்போட அந்த குரூப் இன்ஃபர்மேஷன் பற்றி வெளியில் விடுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ நம்ம லீ இருக்கிற ஊரில் தான் இவங்க கான்சர்ட் பண்ண போகிறாங்களாம். இதை பார்த்ததுமே அவங்க அம்மா இந்த பசங்களை யார் பார்க்கவே நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் 5 பேர் ஃபோர்ட்டை ஒன்று பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம லீ எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. எனக்கும் தெரியாதுமா, ஸ்கூலில் இதை பற்றி பேசிப்பாங்க, ஏதோ மியூசிக் பேண்ட் வாசிக்கிறவங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவளை சமாளிக்கிறா. ஆனால் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள பற்றி தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கா. அந்த பாட்டை தான் இப்போ கேட்டுட்டு இருக்கா. அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரு டிராயிங் பண்ணுறா. அது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்த பையன். ஆமாம், இவனையே நம்ம வரைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கே இந்த எப்படி வரைஞ்சான்னு தெரில. அவளோட மனசில் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறா. ஆனால் திருப்பி கடல் போயிட்டு ஒரு டிராயிங் வரைகிறா. அது இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவள் சந்தோஷமும் படுறா. இந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அம்மா உள்ளே வர அந்த பொக்கை அங்கேயே வைக்கிறா கடல் கடையில். ஆனால் அது ஃபுல்லாக உள்ளே கம்ப்ளீட்டாக போகலை. போச்சு நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருக்கும்போது கரெக்டாக அந்த புக்கை அவங்க அம்மா பார்த்துட்றாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கிற டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு, ஹே இது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பையன் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படின்னா அந்த பையன் உங்ககிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கான். நிச்சயமாக அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு அந்த டைமிங்லேயும் கார் எடுத்துகிட்டு நம்ம லீயை கூட்டிகிட்டு கரெக்டாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அந்த பையனை பயங்கரமாக திட்டுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம லீயோட கிளாஸ் மட்டும் ஒரு பையன் இருக்கான். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கோவப்பட்டு பேச அந்த டிராயிங்கையும் காமிக்கிறாங்க. எதை பற்றி பேசுறீங்க, உங்கள் பொண்ணே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேச அங்கே இருக்கிற மற்ற எல்லா பசங்களும் அதை பார்த்துட்டு நம்ம லீயை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா இந்த பையனால இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவள் பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கா. நம்ம எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணோம், இது எதுக்காக அந்த டிராயிங்கை நம்ம வரைஞ்சோம், இது எல்லாமே என்னோட தப்பு தான், இப்போ நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி
அவளோட எமோஷன்ஸை மாற்றி மாற்றி வெளியில் விட்டு கண்டபடி திட்டிகிட்டு இருக்கா. அப்படியே திட்டிட்டு இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குறா. அப்படி படுத்து தூங்கும்போது அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அது அந்த கோவிலில் இருக்கிற கனவு தான். அந்த கோவிலில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அந்த பாண்டாவோட பொம்மையெல்லாம் உடஞ்சி அந்த இடமே வந்து வித்தியாசமாக ஏதோ நடக்குது. இந்த கனவை பார்த்து அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட வாலி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளும் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்காக போகிறா. போய் பார்த்தா பாண்டாவாக இருக்கா. அதை பார்த்துட்டு கத்துறா. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை வந்து கேட்குறாங்க. உள்ளே வராதிங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு உள்ளே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்கா. இவங்க அம்மா வந்து ஒருவேளை எதுவும் உடம்பு சரியில்லையா, வாமிட் வருதா, ஃபீவர் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை பெரிய பொண்ணு ஆகிட்டா போல இருக்குது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. ஐயோ இங்கேருந்து வெளியில் போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கத்திட்டு இருக்கா. இந்த மாதிரி பாண்டாவாக மாறினதை யாரோட அம்மா தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. இவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவங்க அம்மாவும் ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது கிச்சனில் வச்சுருந்த ஏதோ ஒன்று கருகிற ஸ்மெல் வந்து அவங்க பார்க்க போயிடுறாங்க. அந்த கேப்பில் இவ ரூமுக்கு வந்து படுத்துக்கிறா. இதெல்லாமே கனவாக தான் இருக்கும், தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ அவள் ரிலாக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்டாவோட உருவம் வந்து மாற ஆரம்பிக்குது. அதனால நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரிலாக்ஸ் ஆகுறா. ஆனால் மறுபடியும் அவள் வந்து ரொம்ப எமோஷன் ஆனா அப்படின்னா மறுபடியும் பாண்டாவாக மாறிடுறா. இப்போ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காமாக வச்சுக்கணும்னு அவள் வந்து காமாக இருந்து ஹியூமனாக மறுபடியும் மாறுறா. ஆனால் அவளோட ஹேர் கலர் மட்டும் மாறலை, ரெட் கலரில் இருக்குது. சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அந்த ஹேர் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரா. அவங்க அம்மாவும் இதெல்லாம் இப்படி தான் சொல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாமான்னு கிளம்பி போயிடுறா. ஆனால் லீயை நினச்சா அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இவள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா எப்பயும் போல் ஆக்டிவாக இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கா. உனக்கு என்னாச்சு, ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இதை பற்றி ஏதோ அவள் சொல்லலை. அது மட்டும் இல்லை, இது சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனையாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போய் அவன் சும்மா அடிச்சு விட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் இன்னொரு அழகான பையனை பார்க்குறா. வாவ் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ரொம்பவே எமோஷனலாக பார்த்துட்டு இருக்கா. அப்போ இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்னா இவளை கிண்டல் பண்ணி அங்கே வந்து போஸ்டர்லாம் ஒட்டிகிட்டு இருக்கான். அதை பார்த்து இவ ரொம்பவே கோவப்பட்டு அப்படியே பாண்டாவாக மாற ஆரம்பிக்கிறா. இதை வந்துடுற இருங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிளாஸில் போய் உட்காந்துக்கிறா. எப்படியாவது நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. அப்போது இவகிட்ட ஒரு பேப்பர் வருது. அது என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து ஏதாவது மாற்றம் இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே நின்று அவளை தான் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே செக்யூரிட்டிக்கு அவங்க அம்மாவுக்கும் பயங்கர தகராறாயிருது. நான் என் பொண்ணை இப்படி தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டை போட இவளுக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமாகுது. அவள் அப்படியே வந்து அந்த இடத்துல பாண்டாவாக மாறிடுறா. நினச்சி பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலில் இந்த மாதிரி ரெட் பாண்டாவாக மாறினா என்ன ஆகும். இது அவங்க அம்மா மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இப்போ எப்படியாவது இங்கேருந்து நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வழியாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம லீ எப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. ஆனால் பயங்கரமாக அடிபட்டுருது. எப்படியோ வீட்டுக்கு அவங்க அம்மாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா பார்க்குறாங்க அவங்க அப்பா வந்துடுறாங்க. ப்ளீஸ் என்னை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல, இவ்வளோ சீக்கிரம் இவ மாறிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. இவளுக்கே பயங்கர ஷாக்கு. அப்போ தான் இவங்கள அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடந்தது, இவங்களோட ஃபேமிலியோட அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரெட் பாண்டாவோட பாதுகாவலர்களாக தான் இருந்தாங்க. போர் நடந்தப்போ ஆண்கள் எல்லாருமே வந்து போருக்கு போயிட்டாங்க. தன்னோட 2 குழந்தைங்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக ரெட் மூன் கிட்ட வந்து ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க தான் இவங்களுக்கு அந்த பாண்டாவாக மாறுறதுக்கான சக்தியை கொடுத்தாங்க. அப்படி மாறி தன்னோட மக்கள் எல்லாத்தையுமே அவங்க பாதுகாத்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பவரை தன்னோட 2 குழந்தைங்களுக்குமே அவங்க வந்து கொடுத்தாங்க. திருப்பி அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த பவர்ஸை கொடுக்க இப்படியே இது வந்து பாரம்பரியமாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் காலங்கள் மாற மாற இதை வந்து மக்கள் அவ்வளோவா வந்து ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அதை கட்டுப்படுத்தவும் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம லீ கோவப்பட்டு அந்த அவங்க சன் அவங்களோட பிக்சரையே வந்து கிழிக்கிறதுக்கு போகிறா. அமைதியாக இதை கட்டுப்படுத்த வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு பூஜை பண்ணணும். இப்போ என்னோட அந்த பாண்டாவை கூட பூஜை பண்ணி இந்த டாலரில் அடைச்சி வச்சுருக்கோம். அது மாதிரி பண்ணிட்டோம். உனக்குள்ளே இருந்த பாண்டாவை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது அடைச்சி வச்சுட்டோன்னா உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, நீ அமைதியாக இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், உன்னோட எமோஷன்ஸை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கொடூரமான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா மே 25 தான் இந்த பூஜை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ரூம் மாற்றி அங்கே வந்து இவளுக்கு ஏற்ற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவளோட நல்லதுக்காக தான். ஏன்னா திடீர்னு இவ கோவப்பட்டோ இல்லை எமோஷன் ஆகியோ பாண்டாவாக மாறினா இந்த மாதிரி சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான். இது எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவளுக்கு வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது.
நெக்ஸ்ட் டே ஆனது அவங்க அம்மா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ தூங்கி எந்திரிச்சிடுறா. ஆனால் இவளோட எமோஷன்ஸ்னால அவள் மறுபடியும் ரெட் பாண்டாவாக மாறுறா. ஸோ அவள் வந்து அவளை காமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ பாண்டாவாக மாறினது தெரியாது. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேச, இந்த நிலமையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கா. அந்த மியூசிக் ட்ரூப்பை பற்றி பேசணுன்னு இவ வெளியில் வந்துடுறா. அப்படி வந்ததுமே அவளை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பயந்து போயிடுறாங்க. இதை பாருங்க, கத்தாதீங்க, நான் தான் லீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போதான் நடந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம லீ வந்து சொல்கிறா. இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுவாங்கன்னு பார்த்தா ஆபி வந்து நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்து அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அந்த மியூசிக் ட்ரூப்புக்கு கண்டிப்பாக என்னால் இதே மாதிரி வர முடியாது, என்னோட எமோஷன்ஸை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. இப்படி பாண்டாவா மாதிரி நான் அங்கே வந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அதுமே 18 வருது, எனக்கு பூஜை 25 தான் பண்ணவே போகிறாங்களாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் இந்த மாதிரி சோர்ந்து போய் ஃபீல் பண்ணிவிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து கிளம்ப சொல்கிறா. ஆனால் அவங்க அப்படிலாம் பண்ணாமல் அவளை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மியூசிக் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம லீக்கு மியூசிக்னாலே ரொம்பவே பிடிக்கும். அதனால இவங்க 3 பேரும் சேர்ந்து அவளை என்டர்டெயின் பண்ணி எப்படியாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம லீயும் வந்து மாறிடுறா. அது மட்டும் இல்லை, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவள் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறா. நார்மலாக மாறவும் செஞ்சிட்றா. அதை நினச்சி அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. பரவாயில்லையே, அவளோட ஹேர் கலர் கூட நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ ஆபி வந்து இவளுக்கு கில்லும்போது அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் பாண்டாவாக மாறலை. திருப்பி என்ன ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அடித்தா அவள் மாறவே இல்லை. அப்போ தான் இவள் புரிஞ்சுக்கிறா, என்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச உங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது நிச்சயமாக நடக்குங்கிற மாதிரி பேசிட்டு, அப்படின்னா நிச்சயமாக நான் அந்த மியூசிக் ட்ரூப்புக்கு கான்சர்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம லீயோட அம்மா வர, சரி ஓகே நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட தன்னோட எமோஷன்ஸை தான் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இவன் எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்களை காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம லீ வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் நினச்சிக்கிறா. அந்த மெமரிஸ் வந்து அவளை ரொம்பவே கூலாக வச்சிருக்கா. அவள் பாண்டாவாக மாறலை. இப்போ அடுத்ததாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு பாக்ஸை கொண்டு வந்து அவளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. ஓப்பன் பண்ணால் பூனைக்குட்டிங்க. வாவ், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவள் எமோஷன் ஆகுறா. ஆனால் அந்த டைமிங்லேயும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி அவள் வந்து நினச்சி பார்த்துக்கிறா. அதனால ரொம்பவே அமைதியாக இருக்கா. ஸோ அவள் வந்து மாறவே இல்லை. இதோ பாருங்கம்மா, நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உங்கள் கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன், அதனால தான் நான் இவ்வளோ கூலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்துகிறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த 4 Town கான்சர்ட்டுக்கு போகிறதுக்காக பெர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணி கேட்டுட்ருக்கா. ஆனால் அவங்க அம்மா இதுக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த பசங்களை பாரு, அவங்க வந்து நல்லாவே இல்லை. நீ என்ன தான் இங்கே உன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தினாலும் அது வந்து பெரிய ஒரு கான்சர்ட் ஷோ, அங்கே போயிட்டு உன்னால் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கேருந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. கரெக்டாக இந்த டைமிங்கில் நம்ம லீயோட அம்மாக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க அம்மா கிட்டேயே இவ பயந்து போய் தான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு, அந்த ரெட் பாண்டாவால் ஏதோ வந்து பிரச்சனைன்னு போட்டாங்க நியூஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேறு எதுவும் பெருசாலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்லை, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் கட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நம்ம லீ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. அப்போ தான் லீ சொல்கிறா, என்ன அந்த கான்சர்ட் ஷோக்கே எங்கள் அம்மா வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவள் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, என்னோட பேரண்ட்ஸும் வந்து எங்களை போக விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தான் இந்த பேரண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, வெளியில் அவங்க அம்மா இவ்வளோ நேரம் அவள் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அங்கே இருக்கிற ஒரு பையன் இவளை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே இவ கோவப்பட்டு அவனை வந்து அப்படியே ஒரு அடி அடிக்க பார்ப்பா. ஆனால் அவன் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுவான். இவளை அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து காம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு வந்து சுத்தமாக அதை அமைதியாக இருக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ வருஷங்களும் அவங்களோட விருப்பப்படி தான் நம்ம நடந்துட்டுருக்கோம். நம்மளோட ஆசைகளை நம்ம எப்போ தான் நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறா. நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி அந்த கான்சர்ட் ஷோக்கு போயே ஆகணும், அதுக்கு நம்ம காசு வேற வேணுமே, என்ன பண்ணுறது டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆபி தான், நீ ஒரு தடவை பாண்டாவாக மாறு, உன்னை கட்டி பிடிச்சா எனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்குள்ளே சில பசங்க வந்துடுறாங்க. ஹே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து பயந்து போயிடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பயந்தா கூட, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ வேணா வெளியில் வாயேன், உன்னை பார்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் பைசா தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வச்சே இவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் நம்ம பாண்டாவாக பார்க்கணுமோ அவங்க எல்லாருமே வந்து காசு கொடுக்கணும். நமக்கு இவ்வளோ நாள் டைமிங் இருக்குது, நமக்கு வந்து $800 வேணும், நம்ம சீக்கிரமாக இதை எப்படியாவது வந்து எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி அந்த பாண்டாவை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த பாண்டாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே பைசா, அதை வாங்கிட்டு அவங்க வந்து அதுக்கு பிஸ்னஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட ஸ்டடீஸில் கூட இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக இந்த பைசா எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இது வரைக்கும் இவங்க கிட்ட சேர்ந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட சேரல, நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி லீ வந்து ரொம்பவே கோவப்படுறா. இங்கே பாரு அமைதியாரு, நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக இந்த பையன் வம்பிழுத்துட்டே இருப்பாள். அவன் அங்கே வந்துடுறான்.
வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பாண்டா வந்து கோவப்பட்டு கிட்ட வருது. அப்போ தான் அந்த பையன் என்னோட பர்த்டே பார்ட்டி வந்து நடக்க போகுது, அதுக்கு நீ வந்து பாண்டாவா அங்கே வந்து எங்கள் எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். இதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஐடியாவை நம்ம பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் தான் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பிளான் போடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா. இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு வேணுங்கிற காசு வேணும், ஸோ 1 hour தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து டீல் போட்டுக்கிறாங்க. எப்பயுமே அம்மா கிட்ட நைட் ஸ்டடி பண்ண போகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குரூப் ஸ்டடிக்கு இவ கிளம்பிடுவா. இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் இரு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல ஐயோ இல்லைம்மா இன்னைக்கு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஸோ நான் கண்டிப்பாக போயாகணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வெளில கிளம்புறா. சரி நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கூட வர நீங்கள் ஒன்றும் என் கூட வர வேணா உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறா. கரெக்டாக இந்த டைமிங்கில் ஒரு 4 லேடிஸ் வந்து உள்ளே வராங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ஆன்டிஸ் மாதிரி தான் இருக்காங்க. இவளை வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவளோட பாட்டி தான் வந்திருக்காங்க. இவளை பார்க்க வரேன்னு ஃபோன் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. நீ வந்து எந்த அளவுக்கு பாண்டாவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பர்த்டே பார்ட்டிலாம் அவள் இன்னும் வரவே இல்லை, அந்த பையன் ரொம்பவே டென்ஷனில் இருக்கான். ஆனால் இவங்க எல்லாருமோ நீ இந்த சின்ன வயசுலேயே அந்த பாண்டாவை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஏஜெல்லாம் அவங்களால அந்த பாண்டாவை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. இந்த பாண்டாவோட கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தோம், அதனால நீ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இவளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஓகேம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவ ரூமுக்கு போயிடுறேன். இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி போகலாம் அப்படின்னு ஜன்னலை ஓப்பன் பண்ண பார்க்குறா. ஆனால் கரெக்டாக அந்த டைமிங்னு பார்த்தா அவங்க பாட்டி உள்ளே வந்துடுறாங்க. இந்த வீட்டில் வந்து இந்த ரெட் பாண்டாவோட முடி இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. உன்னால் பாண்டாவை கட்டுப்படுத்தலாம் முடியல, நீ வந்து போய் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே பாரு பாண்டாவை நம்ம வெளியில் விடும்போது அது ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்பவே பெரிய ஆபத்தாக இருக்கும். ஏன்னா அந்த சடங்கு பண்ணும்போது உன்னோட உடம்புல இருந்து எத்தனை தடவை அந்த பாண்டா வெளியில் வருதோ அதை கட்டுப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமாயிரும், அது ஒரு மிருகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா உடம்புல இருந்த பாண்டாவை வெளியில் கொண்டு வந்து கட்டுப்படுத்தும் போது தான் எனக்கு இந்த காயமே ஏற்பட்டது, அதனால நீ வந்து உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திடாத, உன்னால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு கோவப்படாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு சைடு பர்த்டே பார்ட்டியில் எல்லாரும் சும்மா ஃபன் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே போரிங்காக இருக்குது. கரெக்டாக நம்ம லீ வந்துடுறா. ரெட் பாண்டாவா வருவான்னு பார்த்தா அந்த பொம்மை வேஷத்தை போட்டுட்டு வந்திருக்கா. இதை பார்த்ததுமே அந்த பையன் ரொம்பவே கோவப்படுறான். என்ன விளையாடிட்டு இருக்கியா, என்ன இந்த மாதிரி போட்டு வந்திருக்க, நிச்சயமாக உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா. ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்னால் பாண்டாவாலாம் மாற முடியாது, இதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. அப்போதான் பிரியா வந்து என்ன சொல்கிறான்னா நான் அந்த கான்சர்ட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டதுமே அப்போ நாங்களும் வரல அப்படிங்கிற மாதிரி 4 பேருமே அதுக்கு போக வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு மனசு கேட்கல. ஒரு தடவை பாண்டாவா மாறலான்னு சொல்லிட்டு மாறி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஜாலியாக வச்சுருக்கா. அங்கே இருக்கிற எல்லா பசங்களோடையும் சோர்ந்து போய் உட்காந்துருந்த எல்லாரோடையுமே அவள் ஜாலியாக என்டர்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு அவங்க பாட்டி வந்து கிளம்புறாங்க. நீ இதுக்கப்புறம் தான் அவளை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க அம்மாவும் லீயை பார்க்கலான்னு வராங்க. அப்போ ஜன்னல் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கடல் கடியில் இருக்கிற திங்ஸை தெரியாமல் பார்த்துடுறாங்க. அங்கே இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லை இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் அவள் போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லை. இங்கே ஒரு சைடு நம்ம லீ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மிரியம் அப்படின்ற பொண்ணு நீ இந்த மாதிரி பாண்டாவாகவே இருக்கலாம்ல, ஏன்னா நீ இப்படி இருக்கும்போது தான் ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ இருந்தப்பெல்லாம் லீயா நார்மலாக இருந்தப்பெல்லாம் வேறு மன ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு போயிட்டே இருப்பேன், எதுவுமே கண்டுக்க மாட்டேன். இப்போ பாரு உன்னால் நாங்களும் ஜாலியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அது வந்து பெரிய ஆபத்தாயிரும், ஏன்னா கண்டிப்பாக அந்த பாண்டா வந்து நம்ம அனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் ரேடியோவில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த கான்சர்ட் மே 25th நடக்க போது, அதுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும் சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனது மே 25 18 தானே போட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து தப்பாக படிச்சிடுறா ஆபி. அதை கேட்டதுமே அவளுக்கு பயங்கர கோவம் வந்து அவள் ரெட் பாண்டாவாக மாறிடுறா. எனது மே 25 அன்றைக்கி தான் எனக்கு சடங்கு நடக்க போகுது, நான் எப்படி அந்த கான்சர்ட்டுக்கு வருவேன் அப்படின்னா என்னால் அங்கே வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி இப்போ பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. கரெக்டாக அப்போன்னு பார்த்தா அந்த பையன் மறுபடியும் வந்து இங்கே பாரு நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனது சந்தோஷமாக வச்சுக்கணுமா, என்ன விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் கோவப்படுறா. ஆமாம் இதுக்கு தானே நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேச இவன் வந்து கோவப்பட்டு அந்த பையனை வந்து அப்படியே தாக்குறதுக்காக கீழே விழுந்துடுறா. கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. இல்லைம்மா இதெல்லாம் என்னோட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இது எல்லாமே உங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பிள்ளையை பற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பையனோட அம்மா வந்து அவனை பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் லீயோட அம்மா வந்து லீயோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களால் தான் இது எல்லாமே, உங்களால தான் அவள் கேட்டும் போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை ஆண்டி அவளுக்கு மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதனால நாங்கள் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை, இதெல்லாம் உங்களால தான் அப்படின்னு சொல்லி திட்டும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து லீ இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லீ வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்துடுறா.
அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவன் ஏன் நம்மளை பற்றி அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவளுக்கு தன்னோட அம்மாவும் முக்கியம். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்துட்டா. இப்போ ஒரு வழியாக அந்த கான்சர்ட் நடக்கிறதுக்கான அந்த நாள் வந்துருச்சு. இவங்க 3 பேர் மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. இவ வந்து அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சடங்கு வந்து இப்போ இன்னைக்கு தான் நடக்க போகுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ வலிக்காது, நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா சொல்ல, எனது வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஷாக்கிங்காக கேட்குறா. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து பெரிய இது கிடையாது. ரெட் மூன் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இந்த சடங்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வேஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் வந்து பேஸ்மெண்ட்ல வைக்கும்போது தான் அந்த வீடியோ கிளிப்பை பார்க்குறாரு. அவள் பாண்டாவா மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையும் என்ஜாய் பண்ணது அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்பதான் இவகிட்ட பேசுறதுக்காக வராரு. அவளும் ரொம்பவே கவலையாக தான் இருக்கா. இங்கே பாரு, இந்த பாண்டவா மாறுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, இது வந்து ஆபத்து தான், ஆனால் நம்மளோட முயற்சியில தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் அம்மாவும் பாண்டவா மாறினாங்க, அதுவும் முதல்ல எப்போ அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க வேணான்னு தடுத்தாங்க. அப்போ கோவப்பட்டு தான் அவள் பாண்டாவா மாறினா. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சுது. ஸோ எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கொடூரமான மிருகம் இருக்க தான் செய்யுது. அது ஏதாவது ஒரு டைமிங்கில் வெளியில் வரதான் செய்யும். ஆனால் நம்ம தான் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் வந்து ரொம்பவே என்ஜாய் தான் பண்ணேன், எனக்கு பயம்லாம் எதுவுமே வரல. ஸோ இதை டிலீட் பண்ணணுமா இல்லை இருக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அம்மா வந்து சடங்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இவளை சுற்றி ஒரு வட்டத்தை போடுறாங்க. இந்த வட்டத்தை தாண்டி அவள் வெளியில் வரக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆத்மாத்தமாக ஒரு பாட்டு வந்து பாடணும். அந்த பாட்டு பாடும்போது இது வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த பாட்டை பாட இவ வந்து இப்போ ஆத்மாக்களின் உலகத்துக்கு வந்து போயிடுறான். அங்கே போனதுமே அவள் வந்து அந்த சன்யி அப்படிங்கிறவங்கள பார்க்குறா. அதாவது இவங்களோட முன்னோர்கள் தான். அவங்கள பார்த்ததுமே அவங்க வந்து ஒரு மிரர் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அந்த மிரர்க்குள்ளே இவளை போக சொல்கிறாங்க. அவளும் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவளோட ஹேர் கலர் வந்து பிளாக் கலரில் தெரியுது. கை விட்டு பார்க்கும்போது அந்த பாண்டா இந்த சைடு வர மாதிரி இருக்குது. இந்த கண்ணாடிக்குள்ளே போனால் அந்த சைடு இருக்கிற பாண்டா இந்த ஆத்மாக்களோட உலகத்துக்கு வந்துடும், இவன் நிஜ உலகத்துக்கு போயிடலாம். இப்போ அது மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த பாண்டாவை அடைச்சி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படி கரெக்டாக பிரியும் போது இவ பின்னாடி திரும்பி பார்க்குறா. அந்த பாண்டாவோட நினைவுகள் எல்லாமே அவளுக்கு ஒரு செகண்ட் வந்து போகுது. அந்த பாண்டா இவ உடம்புக்குள்ளே இருந்த வரைக்கும் அவள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அதனால இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் பாண்டாவே மாறி இந்த இடத்துக்கு வந்துடுறா. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா, நீ ஒன்றும் பயப்படாத, மறுபடியும் நம்ம இந்த சடங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம லீ இருந்துட்டு எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்க்குறா. ஆனால் அவங்க அம்மா வந்து விடவே இல்லை. அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. அதில் கீழே விழுந்ததில் அவங்களோட லாக்கெட் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ இவங்க உடம்புல இருக்கிற பாண்டா வந்து வெளியில் வரப்போகுது. இவ்வளோ நாள் இவங்க கட்டுப்படுத்தி இருந்து அந்த லாக்கெட்டில் இருந்தது உடஞ்சி வெளியில் வந்துடுது. ஏன்னா அவங்களும் ரொம்பவே கோவப்பட்டுறாங்க. அந்த லாக்கெட்டு வந்து உடஞ்சி போயிடுது. ஸோ இது வெளியில் வந்துடுது. இங்கே ஒரு சைடு நம்ம லீ என்ன பண்ணுறான்னா அந்த கான்சர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டாவாக மாறி அப்புறம் பாதி லீயாவும் மாறி அப்படியே கரெக்டாக அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அங்கே வந்ததுமே அவள் கரெக்டாக அவள் ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ணுறா. இதை பாருங்கள், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்குறா. ஆனால் அன்றைக்கி நீ ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆமாம், கரெக்டு தான், அன்றைக்கி என்னோட அம்மா தான் முக்கியமாக தெரிஞ்சாங்க, நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சேன், ஆனால் உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அப்பயும் கூட அவங்க வந்து பெருசாக கண்டுக்கல. ஆனாலும் இவங்களுக்கு லீயை ரொம்பவே பிடிக்கும். அவளோட வீடியோ கேமாவே அவங்க வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. இவளை எப்படி விட்டுருவாங்க? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே முழு மனசோட அவளை ஏற்றுக்கிறாங்க. அங்கே அந்த பையனையும் அவங்க மீட் பண்ணுறாங்க. அப்படின்னா உனக்கும் இந்த கான்சர்ட் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவங்க ரொம்பவே ஜாலியாக இப்போ அந்த கான்சர்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம லீயும் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக இந்த டைமிங்னு பார்த்தா அவங்க அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லீ, நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோடு பேசுகிறாங்க. அவள் பார்த்ததுமே இவள் வந்து பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ரெட் பாண்டாவாக இருக்காங்க. செம கோவத்தில் வேற இருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா அவங்க பாட்டி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம எப்படியாவது இந்த ரெட் மூன் முடியறதுக்குள்ளே அவங்க உடம்புல இருந்து அந்த பாண்டாவை எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா லீயை தூக்கிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம கோவத்தோடு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ லீயும் கோவப்பட்டு, நான் ஒன்றும் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, என்னை முதல்ல விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெட் பாண்டாவாக மாறிடுறா. அப்படி மாறினதுக்கப்புறமா, நான் உங்கள் பேச்சை கேட்டு தான் இவ்வளோ வருஷங்களும் நடந்துக்கிட்டேன், என்னோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுல என்ன தப்பு இருக்குது, ஒரு கான்செர்ட் தானே பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் செமையாக கோவப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுனால மற்றவங்க எப்படி அஃபெக்ட் ஆவாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ரெட் பாண்டாவை சுற்றி அந்த வளையத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. லீ, எப்படியாவது உங்கள் அம்மாவை அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கவை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இவ்வளோ அப்படியே இருக்க வைக்கிறதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து வெளில வராமல் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணாத, இவ்வளோ அசிங்கமாக பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க ஒரு சைடு அந்த சடங்கை நடத்திட்டு இருக்காங்க.
அவங்க அம்மா வந்து அப்படியே பின்னாடி போய் அவங்களோட வாளால் அந்த குட்டி பாண்டாவை வந்து இடிச்சு விட்டுறாங்க. அது அப்படியே பறந்து வந்து அவங்க அம்மா முகத்திலே விழுந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க 2 பேருமே. அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த வட்டத்திலிருந்து அவங்க கொஞ்சம் வெளியில போயிடுறாங்க. ரெட் மூனும் வேற இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரமா இந்த சடங்கு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ என்ன பண்றான்னா, அம்மா நீங்க சீக்கிரமா இந்த வளையலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மாவும் இப்போ வந்து மயக்கத்துல இருக்காங்க. அவ ஒரு ஆளால இதை செய்ய முடியல. ஸோ அவங்க பாட்டியும் வந்து லாக்கெட்டை உடைச்சு அவங்களும் இப்போ பாண்டவா மாறுறாங்க. அவங்களும் ஹெல்ப்புக்கு போறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பாட்டி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த பவர் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே பாண்டவா மாறி அவங்க அம்மாவை அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. என்னோட பொண்ணை நான் நிச்சயமாக இப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறாங்க. அப்படி பண்ண இந்த பாட்டு இன்னும் பத்தல, சத்தமாக பாடணும் அப்படின்னு சொல்ல அந்த கான்சர்ட்டுக்கு வந்து அந்த 4 டோன் மியூசிக் ட்ரூப்பும் சேர்ந்து இந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த சேர்ந்து இந்த பாட்டை பாடுறதுனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க அம்மாவையும் அந்த வளையத்துக்குள்ளே வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த வளையத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகி இவங்க எல்லாருமே அந்த ஆத்மாக்களோட உலகத்துக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம லீ வந்து அவங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்ன பொண்ணாக இருக்காங்க. இவ்வளோ கோவப்பட்டுட்டோமே, நம்மளால கட்டுப்படுத்த முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம லீ போயிட்டு பேசுகிறா. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் வந்து பண்ணவே முடியல. ஏன்னா எங்கள் அம்மாக்காகவே நான் அது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்த ஆரம்பித்தேன். அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது தான், இங்கே பாருங்கம்மா, மற்றவங்களுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம ஒன்றும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அது யாரையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி லீ வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியுமா, போய் பாருங்க அப்படின்னு அவங்க பாட்டி பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் அந்த மிரர் பக்கத்தில் வந்துடுறாங்க. லீயோட அம்மா அவங்க பார்த்ததுமே அவங்க அம்மா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை வந்து மன்னிச்சிரு, இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் தான். அதனால நீ உன்னோட விருப்பப்படி எப்பயும் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லீ கிட்ட வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக சன்யி வருவாங்க, நீங்கள் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே அந்த மிரருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டாவும் அப்படியே அந்த உலகத்தில் வந்துடுது. இப்போ கடைசியாக நம்ம லீயோட அம்மா தான் போக போகிறாங்க. அவங்க அந்த மிரருக்குள்ளே போனதுமே அந்த பாண்டா வருது. அது ரொம்பவே சந்தோஷமாகவும் எமோஷ்னலாகவும் நம்ம லீயை பார்த்துட்டு போகுது. இப்போ அவங்க அம்மா மிரருக்கு அந்த பக்கம் போனதுக்கப்புறமா, இங்கே பாரு லீ, உனக்குள்ளே இந்த ரெட் பாண்டாவை வச்சுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. நீ உன்னோட விருப்பப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கரெக்டு தாம்மா, நான் கண்டிப்பாக என்னோட விருப்பப்படி தான் இருக்க போகிறேன். ஏன்னா எனக்குன்னு சந்தோஷம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அவங்க அம்மா இதனால் ஆபத்து வராமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனுஷங்களுக்குள்ளே நார்மலாகவே எல்லாமே ஒரு மிருகத்தனமான குணம் இருக்கும். அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ கரெக்டாக வந்து சன்யி அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே இவங்க 2 பேருமே அப்படியே பாண்டாவாக மாறி அந்த இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சன்யி வந்து நம்ம ரெட் பாண்டாலான லீக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அவங்களோட அந்த பாரம்பரியமான முன்னோர்களோட கோவிலை தான் காமிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே சந்தோஷமாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் கூட தான் அவங்க லாக்கெட்டில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அது அந்த 4 டோன் மியூசிக்கோடது. இப்போ இவ வந்து உண்மையிலே ரெட் பாண்டாவாக மாறி அங்கே வரவங்களை நல்லா வந்து என்டர்டைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கோவிலோட வரலாற்றையும் வந்து சொல்கிறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. இப்போ சேர்ந்து வெளியில் போகிறா. சேஃபாக இருலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ லீ அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை தன்னோட அம்மா அப்பாவோட முழு மனசோட பெர்மிஷனை வாங்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறா. அதுவும் ரொம்பவே சந்தோஷமா. தனக்குள்ள என்னதான் மிருகத்தனமான குணங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.